சரி நான் போயிட்டு வந்துட்டேன். எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க எடுபட்டவள போகும்போது எங்க போறேன் கேக்குற விளங்குமாடா? அவங்க சமைச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். 12 கிலோ தான் மட்டன் பிரியாணி. இது எப்ப நீ பண்ற? பத்தி बकरे गोश्त बिरयानी एक 12 किलो बनाना कहते आता की तू आ जाना. क्या भी नहीं, हलवा भी है, ब्रेड हलवा भी है, बिरयानी है, हाँ बैंगन की चटनी है. हम आपके कौन दिल तो पागले डर என்னது उर्दू எப்படி इधर மிச்சம் மீதி கிடக்குறதா எடுத்து என்கிட்ட अయ్या ये अब्बा क्या बात हुआ? अब्बा मुझे छोड़ दल बा, मैं छोड़ दल, मैं जा दूंगा दिबी. बोलते नहीं तू चल जा तू क्या? मैं पलाव का दुकान रखने जाता हूँ. जा दबा लोग जा तू क्या? ஆனா உன்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் புரியும். मालूम नहीं दिखता नहीं मूछ लोग घर में बैठे मैं देख ले तुम पूरा तुझे மூடிட்டு வீட்டில் உட்காரு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ராதா ஏய் ஏய் எழுந்திரு எருமா எப்போ பாரு தூக்கம். எழுந்திரு ஏந்திரு சீக்கிரம் ஏந்திரு. சொல்லலாம் கிடையாது. அந்த அவன் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காள் இப்போ நம்பர் கொடு. அவன் நம்பர் அவங்க வீட்டில் அவன் பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனில் பத்திரிக்கை வச்சதில்ல அவங்க பிரியாணி செய்கிறதுக்கு ஆள் தேடி இருந்தாங்களாம். அவங்க ஹஸ்பண்டு ஃபோன் பண்ணாப்புல ஃபோன் பண்ணி மாதிரி நான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஒருத்தர் கூப்பிட்டோம் அவர் கேன்சல் ஆகிடுச்சு அவர் வேறு எங்கேயோ போயிட்டாரு மாதிரி ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னாப்புல. அதான் சொன்னேன் நானே பண்ணுவேன் தலை வா நான் அவனை பண்ணி தரேன் அப்படின்னு. நான் எத்தனை கிலோன்னு கேட்டேன் 12 கிலோன்னாரு. நானே பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் போயிட்டேன். ஏன் வீட்டில் சமைக்கல? வீட்ல சமைக்கிறது கொஞ்சம் பேர் இருக்கும் 4 பேருக்கு நீ சமைப்பா நல்லா இருக்கும். ஏய் அன்னைக்கு 12 பேருக்கு சமைச்சேனடி நல்லா தானே இருந்தது. நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் பாயங்க பண்றது தானே நீ ஏன் பண்ற? நானும் பாயின்னு சொல்லிக்க வேண்டியது தான். ஒரு வெள்ளைக்கால கடிச்சு புந்தா கூட தள்ள கடிக்கிறதுக்கு. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? சரி நான் போயிட்டு வந்துட்டேன். எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க எடுபட்டவள போகும்போது எங்க போறேன் கேக்குற விளங்குமாடா? அவங்க சமைச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். 12 கிலோ தான் மட்டன் பிரியாணி. இது எப்ப நீ பண்ற? பத்தி இப்போ உனக்கு என்ன இல்லை நான் எந்த வேலைக்கும் போகக்கூடாது எந்த வேலைக்கு போனாலும் அதில் ஒரு 10 கேள்வி கேட்பேன் நீ. இனிமேல் தான் அதான் பண்ண போகிறேன். நான் பிரியாணி கடை வைக்க போகிறேன். ஆமாம் பிரியாணி கடைக்கு உனக்கு என்னடா சம்மதம்? அதெல்லாம் முஸ்லீம் தான் செய்வாங்க பாயங்க தான் வைப்பாங்க. எந்த சட்டத்தில் எழுதியிருக்காங்க பிரியாணி கடைனா முஸ்லீம் தான் வைக்கணும் கறி கடைனா முஸ்லீம் தான் வைக்கணும்? நான் சட்டத்தில்னா இருக்கான்னா அப்படி முஸ்லீம் தான் வைக்கணும்னா நான் முஸ்லீமாக மாறிக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தல கெட்டப்பு பாரு. ஆமா பப்பர்ஜின்னு வாங்க அவங்களுக்கு பேரு இந்த முஸ்லீம்ஸ்ல. அவங்கெல்லாம் பிரியாணி பண்றவங்களாம் பார்த்தோன்னா இப்படி தான் கட்டுவாங்க லுங்கி முக்கா லுங்கி அப்படி டவுன் அப்படி போட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ பாய்ங்க மாதிரி கெட்ட போட்டா பாய் இல்லாம உன இப்போ பேசிட்டா பாக்குறியா? ஏன் பேசல? நீங்க கறி கடைக்கு போயிட்டு உனக்கு கறிக்க வேணும் குத்தானே அப்போ பேசல 4 வார்த்தையா? நான் ஸ்டாப்பா பேச வேண்டிய நான் ஸ்டாப்பா பேசுனா உனக்கு புரிஞ்சிருமா? உனக்கு புரிஞ்சா நான் பேசலாம் புரியாம எதுக்கு நான் பேசணும்? இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஷோ உன்கிட்ட பேசி பாரு மறந்துட்டேன். 1 மினிட் நமக்கு அசிஸ்டன்ட் 2 பேரும் கூப்பிடணும். 1 மினிட் ஏறு. எந்த வேலை நீ செய்யாம இருக்க? हाँ बा मैं रवि बात करता हूँ बा. कहाँ है तू? बकरे गोश्त बिरयानी एक 12 किलो बनाना कहते आता की तू आ जाना. क्या भी नहीं, हलवा भी है, ब्रेड हलवा भी है, बिरयानी है, हाँ बैंगन की चटनी है. हम आपके कौन दिल तो पागले डर என்னது उर्दू तो खाली कट करके दे ले मैं पका लेता हूँ. आता की तू रहीम की भी बुला लगा जा. अच्छा बा आजा बा. 2 பேரும் அசிஸ்டன்ட் இந்த கட்டிங் மாஸ்டர் கூப்பிட்டேன். अब मैं क्या करना तुझे? मैं जाने जाता हूँ. इसके ऊपर तेरे पास बात करना पूरा मुझे इरादा नहीं है. मैं जाकर पलाव पकाने का काम जाने जाता हूँ.
எரும மாடு இப்போல்லாம் பிரியாணி செய்யறதுக்கு தான் டிமாண்டு. எங்கே பாரு பிரியாணி கடை தான் இப்போ. 1 கிலோக்கு 200 தராங்க. இப்போல்லாம் 300 வாங்குறாங்க. மட்டன் பிரியாணி 300 1 கிலோக்கு. 10 கிலோக்கு 3000 அசால்ட் எடுத்து வந்துடுவேன் நான் போயிட்டு. அதுவும் 12 கிலோவா 3600 கொடுப்பாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 600 சம்பளம் கொடுத்தோன்னா நான் 3000 எடுத்து வந்துடுவேன். நான் சொல்கிறேன் கேளு. चुप क्या रहोगे? चुप क्या कब भी बिजार करती ना तुम मंजा. ये அசிங்கமா இல்லடி. எப்ப பாரு வெறுப்பித்திட்டே இருக்க. ஒரு வேலைக்கு போட மாட்டேங்கிற. எங்கடி படிச்சவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் இதாண்டி பிசினஸ். எல்லா வேலையும் செஞ்சுட்ட, மார்க்கெட்டிங் போயிட்ட, ஆட்டோ ஓட்டிட்ட, செருப்பு தச்சிட்ட, என்ன வேலை தான் செய்யாம இருக்க. இப்ப பிரியாணி கடை வைக்க போற, சமைக்க போற. நான் என்ன கேக்குறேன், உனக்கு பிடிச்ச ஃபுட்னா அப்புறம் சொல்லு. நான் போனேன்னா அங்க சமைப்பேன். அப்படியே ஒரு கேரி பேக்ல பிடிச்சின்னு வந்து கொடுத்தானா நீ சாப்பிட போறல்ல. இப்போ நான் பிரியாணி கடைக்கு பச்சா வச்சேன்னு வச்சுக்கோ, டெய்லி வந்து யார் சாப்பிடுவா? நீ தானே வந்து சாப்பிடுவ. இதெல்லாம் अय्या क्या बात तो अय्या बा मैं छोड़ डाल बा मैं छोड़ डाल मैं जा दूंगा दिबी. बोलते नहीं तू चल जा तू क्या? मैं पलाव का दुकान रखने जाता हूँ. शाम हुई तो चिकन 65 पकौड़ा का दुकान में रखने जाता हूँ. वो पका खा तो मैं छोड़ डाल मुझे. मैं पका मैं वहाँ खा लो मैं वहाँ सो जाता हूँ. मैं घर को आता नहीं मैं आपसे. तू क्या? ओके क्या करती तू? यार 1 मिनट. क्या बा आता नहीं तू? अरे जा बात है बा. तुम्हें 1000 रुपए देता हूँ. आप बात हो. मैं दुकान रखने जाता हूँ. पलाव का दुकान है पल्ली करने में. तुझे काम को जमाल तो आ तू. बोले सगा सुन. रख तू. तुझे कहती भी गालियां दे तो आगे कमेंट सेक्शन में हमारे पास पूछते हैं की क्या सब पूरा बात करते हैं. उन्होंने पाप उन्हें बोलते हैं. ये बार तुझे बोला नहीं मैं बोल का भोन सड़ी के बोल का वो क्या की गलीस गालियां करता है ना. वो बात करने को बोलता है पूरे जन. मैं जाकर तुम्हें मैं सोल रहा केलो उन्हें तमिल पसंद माँ ना बिरयानी செய்யற வேலைக்கு போயிடுறேன். தொல்லையே இல்லை. சிக்கன் பிரியாணி 200 ரூபா, மட்டன் பிரியாணிக்கு 300 ரூபா, 1 கிலோ அரிசிக்கு 1:1, 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி. மட்டன் பிரியாணினா 1.5 கிலோ போட்டுடலாம். இது பாரு அதில் வர மட்டன் ஈரல்லாம் வந்து அதிகம் அடிச்சுட்டு வந்துடலாம். செய்கிற இடத்துல பிரியாணி ஒரு கேரி பேக்கில் போட்டு எடுத்து வந்துடலாம். அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுவேன். வெக்கமா இல்லை? பிரியாணி கடை வச்சுன்னு வச்சுக்க நமக்கு லாபம் இல்லையே. சொன்னா கேளு. मैं ट्राई करतूंगा. मैं ट्राई करतूं पूरा. क्या तिबिया के एक देख क्या तिबिया काम है मैं जरूर उजगिर के पास जाऊंगा. बोले सका सुन तू घर में बैठे क्या भी करने की जरूरत. हम लोग का अच्छा कालम आगा. अल्लाह मेरे पास साथ है. हाँ क्या भी नहीं आते சொல்லுவாங்க. பிரியாணி का दुकान का तो தமிழ் சொல்லிட்டா இப்போ பிரியாணி கடை என்னதான் ஹிந்து வச்சா கூட ஒரு அரபுல வந்து அந்த அவங்களுடைய அல்லாவுடைய படம் நாகராண்ட ஒரு தர்கா படம்லாம் மாட்டேன்னு சிக்கன் பாயிடுவோம். என்ன பண்றது இன்னைக்கு பாயிங்க பிரியாணி கடை வச்சாதான் அது ஒரிஜினல் பிரியாணி நம்புறாங்க. நம்மலாம் வச்சா நம்ப மாட்டேன்றாங்களே. அதெல்லாம் கிடையாது. நான் ஆனால் உண்மை சொல்கிறேன். நான் மட்டும் வந்து கறி கடை வச்சாலும் சரி பிரியாணி கடை வச்சாலும் சரி ஹலால் தான் நம்ம கிட்ட. ஹலால் கறி தான். அல்லாஹ்க்கு படைச்சிட்டு தான் வெட்டுறப்போ அல்லாஹ்க்கு படைச்சிட்டு அல்லாஹ் இது உங்களுக்காக தான் படைக்கிறேன்னு சொல்லிட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறேன் பாரு அதான் ஹலால். என்ன தெரியும்? என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா சொல்ல போறான். அவன் முஸ்லீம் தானே அவன் ரஹீம். இந்த உலகத்துல உழைக்கிறதுக்கு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. ஆனா இது ஒரு பக்கம் பொய் தான். எனக்கே மனசு உறுத்துதான். நான் மதம் மாறலடி. இது நடி ஐயோ நீ நடி பாலிடிக்ஸ் ஆக்கிடுற இத. अरे जगना मारा खा लेंगी तुझे. क्या खेलती की तू? मैं अब क्या मदम मले की मैं मारा की? तमिल बेच रहा. मार जाएंगी तुझे एक मेरे पास से. तमिल बेचना. जागे तू निकल को. तू के बिजार कर लग मेरे पास आ जाए निकल की तू फर्स्ट. அசிங்க மல திட்லடி ஓடி என்ன வெறுப்பட்டா என்ன? நீ ரவிராஜா இருந்த ஆரமே நான் ஒத்துக்கறேன். ஏன் அவங்கள வெச்சு தான் இது பண்ணுன்ற? இந்த பாரு கம்னுரு சும்மா பேசிறேனா நீ ஏதோ திட்டிட்டு தான் இருக்கறங்களா தெரியுது. யாரோ உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து 4 வார்த்தை அசிங்கமான வார்த்தை கத்திட்டு வந்து நான் திட்றே. அது மட்டும் தெரியும். நான் திட்றேனா? அப்படிதான் தெரியுது முகர. जागे तू मुझ लोग आगे अच्छा बात करना मेरे पास. जा दबा लोग जा तू. ஆனா உன்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் புரியும்.
मालूम नहीं दिखता नहीं मुझ लोग घर में बैठे मैं देख ले तुम पूरा तुझे மூடிட்டு வீட்டில் உட்காரு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். உனக்கு டிரான்ஸ்லேட் வேற பண்ணுமா உனக்கு? இப்போ உனக்கு தான் என்ஜாய்மெண்ட்டு. இப்போ நான் பிரியாணி கிடைக்கலையோ இல்லை பிரியாணி செய்ய போகிறேன்னு வச்சுக்கோ, யார் சாப்பிட போகிறா? அதுவே எனக்கு போகிறது மட்டன் பிரியாணி 12 கிலோ பிரியாணி செஞ்சுட்டு உனக்கும் கொண்டு வரேன், நானும் சாப்பிட்டு வரேன். நமக்கு சோத்து பிரச்சனை முடிஞ்சது இல்ல. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா तब तो सुन के देखेंगे कि सुन के देखेंगे इलाका का दे तो हम लोग सुन के को मंजना को बोल डालेंगे कि செம்ம டென்ஷன் मैं पूछ तेरे पास है செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்கோன்ட்ட போற வேலை எல்லாம் கெடுத்துறோம் பாத்துக்க அப்புறம் तू कभी मुझे ये करती तू कब देख रही मुझे गाय अंदर लोग चौक के टोक लोग बैठी है तू एक बार तभी मैं जान टाइम मेरे पास अच्छा बात कर हैगी तू बोल என்னடா பேசுற என்ன எலவடா இது எனக்கு ஒரு கர்மமும் ஏய் எலவு கிலவுன்னா குண்டே போட்டுறேன் பாத்துக்க. நீ ஒழுங்கா பேசுற நீ பிரியாணி கடைக்கு போன மட்டும் பாய் லெக் பீஸா போடுங்க பாய்ன்னு சொல்லி கெஞ்சிர இப்போ மட்டும் உனக்குண்ணா கேட்டதானே தருவாங்க. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்லயே சென்னையிலேயே பிரியாணி கடை வச்சவங்க தான் சொந்த வீடு வாங்குறாங்க. அது பாய்ங்க தான் மத்தவங்க வச்சு முன்னே ஏய் நானும் பாய் தாண்டி. ஆமா நீ பாஷை பேசிட்டா நீ ஒன்னும் பாய் கிடையாது. ஏய் பாய் டி நானே பாய் BOY பாய். பாய் இல்ல நீ அங்கிள். क्या पेट जलन देखो भाई लोगों को क्या पेट जलन है क्या पेट जल्दी देखो इन्हें पूरा मेरे जोर की ना तू पूरा जोर ही रही मेरे को जाएगा. अच्छा तेरे पास ठहरे हो जाना आऊंगा रहीम भाई आएंगे जाते समय निकल तू तेरे पास पूरा रखो बात करने का मेरे पास नहीं रहता नहीं அங்கே போய் என்ன டிப் டாப்பாக கோட் சூட்டாக போட முடியும் சமைக்கிறாள் அவங்கெல்லாம் வந்து லுங்கி பார்த்தோன்னா நெஞ்சி மேலே தான் கட்டுவாங்க அப்பதான் பாரு டக்குன்னு ஒரு பாரு அடுப்பை பற்ற வச்சோமா கறியை வேக போட்டோமா டக்குன்னு அப்படி தூக்கி ஒரு பீடியை பற்ற வச்சோன்னா அப்படியே உட்காந்து நினச்சிக்கோ பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. நான் போயிட்டு வந்துட்டா வரப்போ பிரியாணி எடுத்து வரேன் கேட்கா ஜக்கம் கே तुझे आज जब अच्छा होगा ये देख पर दिन से अच्छा रहेगा अब से तू बिरयानी खाएंगे अच्छा रोज की बिरयानी तुझे अच्छा क्या सोत मुट्टे नहीं बोला गया ये इन्हें क्या है அதுதானே பேசுற நீ வேற என்ன பேசுற நான் பாராட்டியா பேசிர போற ये जाके डोकली